ஹரிவும் அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பஜகோவிந்தம். இந்த பஜகோவிந்தம் வகுப்பிலே கடந்த பாடங்கள் மூலமாக 9 பாடல்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த கடைசியா பார்த்த 9வது பாடல் சாதுக்களுடைய சங்கமம் நமக்கு எப்படி நல்வழி காட்டும் என்பதை சுட்டிக்காட்டினார். அந்த பாடலை பார்த்துட்டு போலாம். சத் சங்கத்வே நிசங்கத்வம் நிசங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிஷலதத்வம் நிஷலதத்வே ஜீவன் முக்தி. அதாவது சாதுக்களுடைய சங்கமம் உண்டாகிவிட்டால் பந்த பாசத்திலிருந்து விடுதலை உண்டாகிவிடும். அந்த பந்த பாசத்திலிருந்து விடுதலை உண்டாகிவிட்டால் ஆசைகளிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம். அத்தகைய ஆசைகள் எல்லாம் அகன்றுவிட்டால் அந்த நித்திய வஸ்து நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த நித்தியமான வஸ்து விளங்கினால் அதுதான் ஜீவன் முக்தி என்பதாக பார்க்கப்படுது. அப்ப இதுதான் இங்க மகான்கள் நமக்கு சொல்ல வர்ற விஷயம். ஒரு சாதுவனுடைய சங்கமம் உண்டாக்கிவிட்டால் அவர்களுக்கு ஜீவன் முக்தி நிச்சயம் என்பதாக இந்த 9வது பாடலிலே சுட்டிக்காட்டப்படுகிறது. நம்ம அடுத்தது 10வது பாடல் பார்க்கலாம். வயசிகதே கஹ காம விகாரஹா சுஷ்கே நீரே கக காசாரஹா சீனே வித்யே கஹ பரிவாரஹா ஞாதே தத்வே கஹ சம்சாரஹா. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, இந்த 10வது பாடல் ஒருவனுக்கு சிறு வயது போய் அந்த சிறு வயதிலே வந்த ஆசைகள் இப்போது எப்படி இருக்க முடியும் என்பதாக கேட்குது. முதல் வரியே அதுதான். வயசிக கதேகா கஹ காம விகாரஹா. அந்த வயசு போயிட்டா அந்த சின்ன வயசுல வந்த ஆசைகள் இப்ப வராது அப்படிங்கிறத சொல்றார். அதே மாதிரி நீர் வற்றின பிறகு ஏரி எங்கே இருக்க முடியும்? மேலும் பணம் இல்லாத போது அங்கு உறவுகள் எப்படி இருக்க முடியும்? அதுபோல ஆத்ம ஞானம் உண்டான பிறகு சம்சாரம் எப்படி இருக்க முடியும் என்பதாக இந்த 4 வரிகளிலே நமக்கு புரிய வைக்கிறார். வயசி கதேகஹ காம விகாரஹா. சின்ன வயசு போய் வயசாயிட்டா ஆசைகள் தானாகவே போய்விடும். என்ன மாதிரி ஆசைகள் போகும்? சிறு வயசில் இருக்கக்கூடிய ஆசைகள் போகும். அதாவது சின்ன வயசுல இருக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்ப செய்ய முடியாது. ஒரு சாக்லேட் சாப்பிடணும்னா சாப்பிட முடியாது, சுகர் வந்துடும். ஒரு காமிக்ஸ் கதை புக்கு படிக்க முடியுமா? அதுக்குள்ளான மைண்ட் இருக்காது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வயது கூட கூட மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது இல்லையா? அதனால சிறு வயதில் உண்டாகுகின்ற ஆசைகள் வயது முதிர்ச்சியின் காரணமாக நம்மை விட்டு போய் விடுகின்றது அப்படிங்கிறார். சுஷ்கே நீரே கக காசாரகா. ஒரு ஏரியில தண்ணி இருக்கு, அந்த தண்ணீர் முழுவதுமாக வற்றி போய்விட்டா அதற்கு ஏரின்னு எப்படி சொல்ல முடியும்? நீர் இல்லாத ஒரு வறட்சியான பகுதியை ஏரின்னு எப்படி சொல்ல முடியும்? அங்க நீர் இருந்தால் தானே அது ஏரி அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டுறார். அதே மாதிரி சீனே வித்யே கக பரிவாரக. பணம் இல்லாத போது அங்கே எங்கிருந்து உறவுகள் உண்டாகும், உறவுகள் எங்கிருந்து வரும் அப்படிங்கிறார். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் சொல்ற விஷயங்கள் பூராவே நடைமுறை உண்மைதானே, அதை அவர் தெளிவுபடுத்துறார். அந்த நம்முடைய வாழ்வியல் யதார்த்தங்களை எல்லாம் சுட்டி காட்டிட்டு கடைசி லைன்ல என்ன சொல்றாருன்னா, ஞாத்தே தத்வே கக சம்சாரகா. ஆத்ம ஞானம் உண்டான பிறகு ஒருவருக்கு எப்படி சம்சாரம் இருக்க முடியும் என்பதாக கேட்கிறார். அப்போ பெரும்பாலான மனிதனுடைய வாழ்க்கை புரிதல் அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலக பந்தங்களில் ஈடுபடும் போது ஒரு பலனை எதிர்பார்த்து தான் நடைமுறையில் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான உறவுகள் ஆகட்டும், நம்முடைய தொழில் நிமித்தமாக இருக்கட்டும், எப்படி வேணா நீங்க பாருங்களேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதேனும் ஒரு பலன் எதிர்பார்த்து தான் காரியம் மாற்றிக் கொண்டிருப்பாங்க. அதுதான் இன்றைக்கு உலக நியதியாகவும் பார்க்கப்படுது அப்படிங்கிறது சொல்றார். அப்போ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பலன் எதிர்பார்த்து இந்த காரியங்களை
ஆற்றும் போது இப்ப நமக்கு ஒருவர் மூலமாக பயன் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், இவர் மூலமா ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் தோணுச்சுன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா பயனற்றவர்கிட்ட நமக்கு என்ன வேலை, இந்த ஆள் மூலமா ஒரு பிரயோஜனம் இல்லை, இவருடைய நட்பு நமக்கு தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய பெரும்பாலான மனிதர்கள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத சொல்றார். அப்ப அந்த நிலை எப்படி ஒரு சராசரி மனித வாழ்க்கையில இயல்பாக இருந்து கொண்டிருக்கின்றோ, அது மாதிரி ஒருவனுக்கு இளமை பருவம் போய் முதுமை பருவம் வந்து விட்டாலும் கூட அவனுக்கு தேவையான ஆசைகள் எல்லாம் தானாகவே அடங்கி விடுகின்றதுங்கிறார். ஏன்னா வேற வழி இல்லை, அடங்கித்தானே ஆகணும். அப்ப அந்த நிலை அந்த வயதின் முதிர்ச்சி காரணமாக அடங்கி விடுகின்றது. அந்த ஆசைகள் அடங்கி விடுவது போலவே அந்த வயதானவனுடைய மனமானது இயலாமையில் இருக்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே அவனை யார்தான் பெரிதாக பொருட்படுத்துவார்கள் என்பதாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்த பிறகு முதியவர்களுக்கு ஒரு தனிமையை கொடுத்து விடுகிறார்கள். யாரும் அவர்கிட்ட வந்து ஒட்டுறதில்லை. ஏன்னா அது ஒரு கிளடு, அது கிடக்கட்டும், அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த வயசுக்கானவங்களை வந்து மதிக்காத அளவுக்கு தான் இன்றைய சமுதாயம் போய்கொண்டிருக்கு. அதை அன்றைக்கே சொல்றார். ஏன்னா இந்த மாதிரி தான் போகும், எதிர்காலம்லாம் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறத ஞானிகள் தெரிந்து அதை அனுபவமாக நமக்கு புரிய வைக்கிறார்கள். ஏன் இதெல்லாம் புரிய வைக்கிறார்கள் அப்படின்னா, இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படையாவே சொல்றார். அப்போ ஏதோ ஒரு சில வீட்டுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம், ஆனா அதுதாமா உலகமா அப்படின்னா இல்லை. பெரும்பாலான மனிதர்கள் வந்து வயதானவர்களுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை. இன்றைக்கு ஜென்ரேஷன் அப்படி இருக்கு. அதுக்கு என்ன தெரியும், வயசான கிளடு, அது ஒரு வாரத்தில் உட்கார் வை அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பேசக்கூடிய பேரன் பேத்திகளை கூட பார்க்க முடியுது. அப்ப அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு உலகம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த நிலைப்பாட்டுக்கு உதாரணமும் கொடுக்கிறார். ஒரு ஏரியில உள்ள நீர் முழுவதுமாக வற்றி போய்விட்டால் அதற்கு ஏரி என்று எப்படி பெயர் இருக்காதோ, அந்த பெயர் போய்விடுகின்றதோ, அது போல ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பணமெல்லாம் வற்றி போய்விட்டால், பணமெல்லாம் இல்லாமல் தீர்ந்து போய்விட்டால் அவனும் ஒரு வறட்சி உடையவனாக மாறிவிடுகின்றான். அந்த நிலையிலே அங்கு மற்ற மனிதர்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிறார். வற்றி போன ஏரியில நீர் எடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அது வறட்சி ஆயிடுச்சு. அங்க என்ன போய் வேலை? அந்த ஏரியிலே தண்ணி இல்லை, அங்க போய் என்ன பண்ண போறோம்? ஒருத்தனும் வரமாட்டான். அது மாதிரி இங்கேயும் ஒரு மனிதனிடத்துல பணம் இல்லாமல் வற்றி போய்விட்டால், பணமற்ற நிலைக்கு அவன் போய்விட்டா அவனுடைய நிலை மிகவும் பரிதாபகரமானதுதான் அப்படிங்கிறார். ஏன்னா அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம், நடைமுறைகளும் அப்படித்தான் இருக்கு. ஒரு மனிதனிடத்துல பணம் இருந்தால்தான் அவனுக்கு மதிப்பு மரியாதைங்கிற மாதிரிதான் இன்றைய காலம் போய்கிட்டு இருக்கு. அப்ப பணமற்ற நிலையில அவனுடைய நிலைப்பாடு என்னன்னா, அவனை மதிக்க கூட முடியாத நிலையில தான் அவனை வீட்டுல வச்சிருக்காங்கிறத பாக்குறோம். அதை சொல்றாரு. இப்ப பெரும்பாலான வயதானவர்கள் எல்லாம் வந்து ஏதோ பென்ஷன் அப்படி இப்படி வந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல வச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் மூலமா மாசம் ஒரு 15,000 பென்ஷன் வருது, 20,000 பென்ஷன் வருது, ஏதோ அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு இன்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் அந்த ஒரு சேஃப்டி அவர்கிட்ட இருக்கிறதுனால தப்பிச்சுட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்கலாம், பேங்க் ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்கலாம், பென்ஷன் வந்துட்டு இருக்கும். ஆனா பென்ஷன் இல்லாம ஒரு வயசானவர் மாட்டிட்டாருன்னா வீட்டுல அவருடைய நிலை வந்து ரொம்ப பரிதாபகரமானதுதான் அப்படிங்கிறத மகான்கள் அவங்களுடைய ஞான திருஷ்டிலேயே அழகா சொல்லிடுறாங்க. அப்ப எதுக்காக இதெல்லாம் சுட்டி காட்டுறாங்கன்னா, இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சொல்லி இது மாதிரி ஒரு பயனற்ற வாழ்க்கையிலே நீ உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கின்றாய், விவேகம் இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், விழித்துக்கொள் அப்படிங்கிறத சிறு வயசுலேயே நமக்கு புரிய வைக்க பார்க்கிறார். ஏன்னா கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது இல்லையா? பெரும்பாலானவர்கள் என்ன பண்றாங்கன்னா, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அது நடக்குமா? கண்ணு இருக்கும்போது சூரியனை பார்த்தா பிரயோஜனம், கண்ணே போன பிறகு சூரியன் எங்கன்னு தேடுறதுனால ஏதாவது பலன் இருக்காங்கிற மாதிரி இன்றைக்கு மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, வாழ்ந்து எல்லாம் முடிச்சுட்டு கடைசி காலத்துல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடி எல்லாம் முடிஞ்சு போய் திரும்பி பார்த்தாங்கன்னா அந்த போன இளமை பருவம் திருப்பி வருமா? அந்த இளமை காலங்கள், அந்த புரிதல், அந்த வாழ்க்கை முறை மீண்டும் வாழ முடியுமா அப்படின்னா வாழ முடியாது. அப்ப எந்தெந்த காலகட்டங்களில் நம்ம எப்படி வாழணும், அந்தந்த பருவத்திலே பயிர் செய்யுன்னு பெரியவங்க சொன்ன மாதிரி அந்தந்த காலகட்டங்களில் நம்ம சரியா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்முடைய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சிகரமாகத்தான் இருக்கும். அதை சரியானபடி வாழ தவறும் போதுதான் வயதான காலத்திலே நமக்கு அதிக துயரங்கள், துன்பங்கள் வந்து நம்மை தாக்குகின்றன என்பதை புரிய வைக்க விரும்புகிறார். அதை தான் சொல்றாரு. ஏன்னா ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படி வாழணும், எப்படி அந்த குடும்பத்தை வந்து ஒரு அழகா கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு யூனிவர்சிட்டி. அப்ப அங்க நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும்.
அப்ப அங்க பாத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இங்க ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு நிலையில இருந்துட்டு இருக்கோம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க கிட்ட எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், எப்படி பழகணும், அவங்களை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் நம்ம சிறு வயதுல இருந்தே சரியா கையாண்டு பழகிட்டோம் அப்படின்னா அந்த உறவு வந்து ஒரு ஆனந்த உறவா இருக்கும். பின்னாடி அந்த குடும்பம் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பமா இருக்கும், நிறைவான குடும்பமா இருக்கும். ஆனா இதெல்லாம் தவற விட்ட பிறகு வயதான காலத்துல உட்காந்துக்கிட்டு இப்படி நடந்திருக்கீங்க அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நம்ம பேச போனோம்னா அது சண்டை சச்சரவுகளா மாதிரி மன உளைச்சலை தான் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. அதுக்கான உதாரணங்களை தான் சொல்றாரு. ஒரு ஏரியில நீர் இல்லாம போனா அந்த ஏரியில எப்படி ஜன நடமாட்டம் இருக்காதோ அது மாதிரி ஒரு மனிதனிடத்துல பணம் இல்லாமல் போனா அவனிடத்துல உறவுகள் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு. அப்ப இதெல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒன்றுக்கொன்று எப்படி இயல்பா நடந்துகிட்டு இருக்கோ அது மாதிரி உன்னிடத்திலே ஆத்ம ஞானம் வந்து விட்டால் இந்த உலக வாழ்க்கையின் சுக துக்கங்கள் உன்னை விட்டு நீங்கி விடும் அப்படிங்கிறார். அப்ப அதைத்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். நம்ம இடத்துல வர வேண்டிய அந்த ஞானம் ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானம் நமக்கு வந்து விட்டா நமக்கு இது போன்ற சுக துக்கங்கள் தாக்காது. ஏன்னா நமக்கு அந்த புரிதல் வந்துடும், பக்குவம் வந்துடும். அப்ப நம்ம எப்படி வாழணும், மற்றவர்களை எப்படி நம்ம அனுசரித்து வாழணும், தேவையற்ற சண்டை சச்சரவுகள் நம்ம போகாம எப்படி வாழணும் அப்படிங்கறதால நமக்கு புரிதல் வந்துடும். அந்த ஆத்ம ஞானம் வந்தால்தான் அதெல்லாம் வரும். அப்ப என்ன ஆயிடும்னா மற்றவர்கள் அறியாமையில நம்ம இடத்துல தவறு செய்தால் கூட ஒரு ஆத்ம ஞானி விட்டுக்கெடுத்து போய்விடுவான். ஏன்னா அவன் விவேகியா இருக்கிறதுனால தேவையற்ற விவகாரங்களுக்குள்ள போய் தலைய நுழைக்க மாட்டான் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றாரு. அப்போ அந்த ஆத்ம ஞானம் வந்த பிறகு அந்த வாழ்க்கையில் உள்ள சுக துக்கங்கள் அவனை விட்டு விலகிவிடும், அவனை பாதிக்காது. ஆகவே ஞானம் வந்த பிறகு சம்சார பந்தம் நம்மை அண்டாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது மாதிரி நம்ம வாழ்க்கைய ஒரு புரிதலோட வாழணும், ஆத்ம ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான சாதுக்களுடைய சங்கமும் வைத்துக் கொள்ள வேண்டும், சாதுக்களுடைய தொடர்பை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அப்போ அந்த சாதுக்கள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, இங்க எது பந்தம் எது பாசம், உண்மையான அன்புங்கிறது என்ன, நம்ம தேவையில்லாமல் வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பற்றுங்கிறது என்ன அப்படிங்கிற ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நமக்கு விளங்க வைப்பாங்க. ஏன்னா இங்க பற்று பாசம் அன்பு அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து ஒன்றொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம எந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அன்பு காட்டுவது எப்படி, அதை பற்றா வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிற விவரத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம வந்து வாழ்க்கைய ஆனந்தமாக வாழ முடியுங்கிறது தான் மகான்கள் வந்து வலியுறுத்தக்கூடிய பாடல்களாக இதை பார்க்கிறோம். அப்போ 10வது பாடலை இப்படி சொல்லி முடிச்சுட்டு 11வது பாடல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மாகுருதன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலஹ சர்வம் மாயாமதமித மகிலம் ஹீத்வா பிரம்மபதம் த்வம் பிரவிச விதித்வா. இந்த 11வது பாடல்ல அதாவது தனத்தினாலோ பணத்தினாலோ குழந்தை பருவத்தினாலோ இளமை பருவத்தினாலோ நீ சிக்கிக்கொண்டு அதிலே அபிமானம் வைத்துக் கொள்ளாதே. ஏன்னா இதெல்லாம் வந்து உன்னுடைய வாழ்க்கையினுடைய அபிமானமாக மாறிவிட்டால் அதற்கான அனுபவங்களை நீ அடைய வேண்டி வரும் அப்படிங்கிறத சொல்ற. அதாவது பணத்தாசை, அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஆசை, இதெல்லாம் நம்மளுடைய அபிமானம். இந்த அபிமானம் என்ன பண்ணும், அந்தந்த காலகட்டங்கள்ல அதை அடையணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி அந்த நேரத்தில் அதனுடைய உண்மை தன்மையை புரியாமலேயே அனுபவிக்க ஆசைப்பட்டு அதை அனுபவிச்சு முடிச்ச பிறகு வயதான காலத்தில் அதை வந்து திரும்பி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தவறாக நம்ம செய்திருப்பது நமக்கு புரிய வரும். அப்ப அதைத்தான் இங்க சொல்றாரு. அந்த பணம், அந்த இளமை, இதெல்லாம் வந்து எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய உண்மையான உபயோகம் என்ன அப்படிங்கிறத நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த பருவங்கள் எல்லாம் வந்து நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படை உண்மையை அறியாமல் வாழும்போது அந்த காலங்களை நம்ம வீணாக்கி விட்டு அதன் பிறகு திரும்பி பார்த்தா அது மீண்டும் வராது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு. அப்ப மாயையால் உண்டான இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மை அலைக்கழிக்க வைத்து விடும். எதிர்காலத்திலே வயதான காலத்திலே நம்மை மன உளைச்சலுக்கு உண்டாக்கி விடும். அப்ப நம்ம சரியான புரிதலிலே இளம் பருவத்திலேயே இது போன்ற ஆத்ம ஞான பாடங்களை படித்து சரியானபடி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் அந்த பிரம்ம பதத்தை முறையாக அறிந்து அதில் நாம் மூழ்கிவிட முடியும். வயதான காலத்திலே அந்த பிரம்ம பதத்திலேயே நாம் பற்றி ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றார். ஆனா இன்றைக்கு பெரும்பாலும் மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த இறை சிந்தனையே கிடையாது, இறைவனை பற்றி யாரும் சிந்திப்பதே கிடையாது. அந்த இறைவனை கூட எதுக்காக கோயிலுக்கு போறாங்கன்னா இவருடைய தேவைக்காகத்தான் கோயிலுக்கு போறாங்க. அந்த இறைவனை காண வேண்டும், இறைவனை அனுபவமாக்க வேண்டும்,
அந்த இறை நிஷ்டையில தரிசனம் கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலுக்கு போறதே இவருடைய தேவைகளை போய் கடவுள்கிட்ட முறையிடுவதற்காகத்தான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் எடுத்துக்குவாங்க. ஏன்னா வாரம் பூரா 6 நாள் உழைச்சிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் எடுத்துக்குவாங்க. அதுல பெரும்பாலும் இன்றைய இளைஞர்கள் வந்து கோயில் எல்லாம் போறது இல்ல. சினிமா, நண்பர்கள், இப்படித்தான் ஊர் சுற்றுறது, இப்படிதான் இருக்கு. ஏதோ வயசானவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இன்னைக்கு சண்டே, இந்த வாரம் பூரா ஜாப்ல பிஸியா இருந்தோம், இன்னைக்கு வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு 2 பேர் வயசானவங்க கோயிலுக்கு போவாங்க. சரி, அப்படிதான் இவங்க வயசாகி கோயிலுக்கு போறாங்களே, அங்க போய் என்ன கேட்கறாங்கன்னு பார்த்தா, அப்பயும் எனக்கு என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வை, எனக்கு பணம் வரல, எனக்கு எப்படி பணம் கொடுக்குற அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒரு கோரிக்கையா தான் கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்களே தவிர, இறைவனை பற்றிய சிந்தனை, இறைவனாக எப்படி நம்ம மாறணும், இறைவன் எப்படி நமக்கு இரண்டரை கலக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் ஒருத்தருக்குமே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி மனோநிலைகள் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை மாற்றி விடுகிறது. அப்ப அந்த வாழ்க்கையினுடைய பருவம் அப்படிங்கிறத பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம் என நிலைகளை பிரிக்கிறார். அதாவது சிறிய குழந்தை பருவம், இளமை பருவம், அப்புறம் முதுமை பருவம் அப்படிங்கிற பருவங்களை எல்லாம் சொல்லி, இந்த பருவங்கள் எப்படி நமக்கு மாறி மாறி வருது, குழந்தை, குமரன், இளமை, முதுமை அப்படிங்கிற பருவங்கள் மாறி மாறி வருகிறது. அப்ப இந்த பருவ மாற்றங்கள்ல நம்முடைய உடலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த உடலுங்கிறது ஒரு நிலையாமையை நோக்கி போகுது. இது வந்து ஒரு நாள் இல்லாம போக போகுது. அப்ப இந்த நிலையற்ற தன்மையில நான் எது நிலை, எது நிலையற்றது அப்படிங்கிற அந்த தெளிவில்லாமையே போய்கிட்டு இருந்தா, அப்ப இந்த மனித பிறவினுடைய மகத்துவம் என்னவாக இருக்க முடியுங்கிறதையும் கேட்கிறாரு. ஏன்னா பெரும்பாலும் அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் நம்ம வாழ்றது என்னன்னா, வாழ்க்கையினுடைய நித்தியம் எது, அனித்தியம் எது அப்படிங்கிறத விசாரித்து பார்ப்பது கிடையாது. எது உண்மையா நம்ம இடத்துல நிலையாக இருக்கிறது, எது நிலையற்றது அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா, அந்த இறைத்தன்மை மட்டும்தான் நித்தியமானது. ஆனால் இந்த உடலோ அழியக்கூடியது, இது நிலையற்றது. ஆனா நம்முடைய அபிமானம் எங்க இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உடல் மேலத்தான் அபிமானம் வச்சிருப்போம், அந்த இறைவன் மீது அபிமானம் வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா இந்த உடலை எப்படியெல்லாம் பராமரிக்கலாம், எப்படியெல்லாம் காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் மனிதர்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு எப்படி ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடலாம், எப்படி இந்த உடற்பயிற்சி செய்து உடம்பை நம்ம ஃபிட்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் இந்த உடல் அபிமானத்துல ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த உடல் கடந்த உணர்வை வந்து ஒருத்தருமே தெரிஞ்சுக்க தயாரா இல்லை அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாரு. அப்ப இந்த இயல்பு, இந்த உண்மை தன்மையை உணரும் போதுதான் இந்த மாய வடிவான உலகத்தை வந்து துறந்து விட்டு நித்திய வஸ்துவான பிரம்மத்தை உணர்ந்து அதுவாகவே பரிணமிக்க முடியும். அப்போதுதான் நாம் ஜீவன் முக்தர்களாக மாற முடியும் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். பிரம்ம பதம் தம் பிரவிசவ விதித்வா. இந்த மாயா விஷயத்தை நம்ம எப்ப புரிந்து கொள்கின்றோமோ, மாயா மயமித மகிழம் ஹித்வா. அப்ப இந்த உலகம் இப்படிப்பட்ட மாயையினால் சூழப்பட்டு இல்லாததை இருப்பது போல காட்டி இந்த புலன் இன்பங்களிலே நம்மை சிக்க வைத்து நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. அந்த புலன் இன்பங்களிலே சிக்கிய மனிதன் அந்த புலனுக்காகவே தன்னை அடிமையாக்கி கொண்டு அந்த புலன் மூலமாகவே தன்னுடைய வாழ்க்கையையும் அழித்துக் கொள்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்க மாயை. ஏன்னா நம்ம ஏற்கனவே இதற்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் கொடுத்துருக்கணும். இப்ப வந்து பாடத்திட்டங்கள்ல வரும்போது இப்ப அந்த காணல் நீர்னு ஒரு உதாரணத்தை எடுத்துக்குவோம். காணல் நீர்ங்கிறது என்ன, நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது அங்க நீர் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா விசாரித்து பார்த்தா அங்க உண்மையில நீர் இல்லை. அப்ப அது ஒரு தோற்றம், மாயை. ஆனா அந்த தோற்றம் மாயை நமக்கு நம்முடைய புலன்ல எப்படி ஏமாத்துது, நம்ம கண்ணை எப்படி ஏமாத்துது, உண்மையிலேயே தண்ணி இருக்கிற மாதிரி காற்றி நம்ம ஏமாத்துது. அப்ப அது மாதிரி இந்த உலக வாழ்க்கை என்பதும் உண்மையிலேயே நமக்கு இருக்கிற மாதிரி காட்டி நம்மளை ஏமாத்துது. ஆனா அந்த ஏமாற்றம் எப்ப தெரியுது நமக்குன்னா, மரணம் வரும்போது தெரிஞ்சு என்ன பிரயோஜனம். ஏன்னா நம்முடைய மாற்றங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்ம மறந்துடுறோம் இல்லையா. நம்ம பால்யத்துல குழந்தையா இருந்தோம், கௌமாரத்துல ஒரு இளமை பருவத்துல இருந்தோம், குமரனா இருந்தோம், அப்புறம் வயசாயிடுச்சு. அப்ப இந்த முதிர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா இவ்வளவு மாற்றங்கள் இந்த உடல்ல நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இது எங்க போகுது, தேஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த உடல். அப்ப இந்த தேய்வு வந்து ஒரு அழிவை கொடுத்துரும், ஒரு நாள் இது அழிஞ்சு போகும். அப்போ இந்த அழிவுக்கு உட்பட்ட உடலா நான் அப்படிங்கறத நம்ம எப்போ விசாரணை பண்ணி பார்த்து எப்போ நம்ம விவேகத்தை அடையிறது, அது அந்த காலகாலத்துல தெரிஞ்சுக்கிட்டா தானே அது பயன் கொடுக்கும். வாழ்க்கை வாழும் போதே இந்த விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது தானே அந்த வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்கும். வயதான காலத்துல அதை தெரிஞ்சு சாகும்போது என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமே வாழ்ந்து போய் இறந்து போயிடுறோம் இல்லையா. அப்ப அந்த மாதிரி நிலை வராம வாழுகின்ற பொழுதே இந்த விஷயங்களை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா இனி வரக்கூடிய வாழ்க்கை முறை என்பது நமக்கு இன்பமயமாக மாறிவிடும்ங்கிறத சொல்றாரு. ஏன்னா இளமை பருவத்திலேயே இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம இல்லற தர்மத்தை இனிமையாக வாழ்ந்து குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் நல்லொழுக்கத்தை கொடுத்து இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல குடும்பமாக நம்ம வாழ்ந்து மறைய முடியும். அந்த குடும்பத்துல
மற்றவர்களும் பார்த்து எப்படி வாழ்ந்தாங்க பாருங்க, இவங்கள மாதிரி வாழ்ந்தா வாழணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போனா தான் நம்ம பெரியவர்கள் அப்படிங்கிறது ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்க முடியும். ஆனா பெரியவர்களே மூடத்தனமாக முட்டாள்தனமாக வாழ்ந்து விட்டு போனா அப்புறம் பின்னாடி வர்றவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களோட கீழ்நிலைக்கு போய் அவங்களும் வீணாத்தான் போறாங்க. அப்ப இந்த சந்ததி என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி அழிவை நோக்கி போய் அது இல்லாமையே போயிடுது. பெரும்பாலான குடும்பங்கள் அழிஞ்சு போயிடுது. அந்த ஜெனரேஷனே கூட இல்லாம போயிடுது அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த மனித உடலுடைய மகத்துவம் புரிந்து நம்ம வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து சரியானபடி வாழ்ந்துருவோம். சரியான பருவத்துல அந்த சரியான புரிதல் நமக்கு வந்துட்டா இந்த மாய உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அணுகணுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு திரைப்படம் போல இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்போம். எதுலயும் பற்று பந்தம் எல்லாம் வைக்க மாட்டோம். அப்ப நம்ம இயல்பா இருப்போம், யதார்த்தமா வாழ்வோம், வந்த வேலையை சரியானபடி முடிச்சுட்டு அந்த பிரம்மத்தை உணர்ந்து அதுவாகவே நம்ம மாறி விடுவோம்ங்கிறத இங்க சொல்றாரு. அதுதான் மகா வாக்கியமும் சொல்லுது. பிரம்மம் சத்தியம், இந்த ஜெகத் மித்தியா அப்படிங்கறத மகா வாக்கியம் நமக்கு உபதேசம் சொல்லுது. அதைத்தான் ஆதிசங்கரரும் நமக்கு புரிகிற மாதிரி இந்த பாடல் மூலமா எடுத்து சொல்றார். ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம என்னதான் டைரக்டா சொன்னாலும் எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியறது இல்லை அப்படிங்கிறதுனால இது மாதிரி வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அவமானமாகவே எடுத்து நமக்கு சொல்லி எது உண்மையான நித்தியமான விஷயம், எது உண்மையற்ற அனித்தியமான விஷயம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். அதுதான் இந்த 11வது பாடல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த தூய அறிவாகத்தான் நான் இருக்கிறேன், அந்த பிரம்மமாகத்தான் நான் இருக்கிறேன்ங்கிறது அந்த பிரம்மத்தை உணர்ந்து அதுவாகவே நாம ஆகும்போது அதுதான் ஆத்ம சாட்சாத்காரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த நிலையை தான் இங்க நம்ம புரிந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்றாங்க. அந்த நிலைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும் அப்படின்னு சொல்லுறார். அடுத்தது 12வது பாடல். தினயாமின்யௌ சாயம் பிராத்தஹ சிசிர வசந்தௌ புனராயாத்தஹ காலஹ கிரீடதி கச்சத்யாயுஹு ததபி ந முஞ்சத் யாசா வாயுஹு. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, இரவு பகல் ஆகிய சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம், அதே மாதிரி காற்று காலம் வசந்த காலம் அப்படின்னு காலங்களும் 4 விதமான பருவநிலைகளுக்குள்ள மாறி மாறி வருது. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இந்த காலங்கள் மாற்றத்துக்கு உட்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த கால மாற்றங்கள் நம்ம என்ன பண்ணுதுன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை உண்டு பண்ணுது. வாழ்க்கையில் மட்டுமா மாற்றத்தை உண்டு பண்ணுது, நம்முடைய உடலிலும் மனதிலும் கூட நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது. அப்ப இந்த உடலிலும் மனதிலும் உண்டாகின்ற மாற்றங்கள் என்ன ஆகுதுன்னா நம்மை நலிய வைத்து விடுகிறது அப்படிங்கிறார். கால கிரீட்டதி கச்சத் வாயுகோ ததபின முஞ்சத் யாசா வாயுகோ. அப்ப இது மாதிரி காலம் மாறுபாட்டுக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கின்ற பொழுது நம்முடைய உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், மனதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அந்த நிலையற்ற தன்மையை நம்ம புரிந்து கொள்ளாத ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்ற பொழுது இந்த மாற்றங்களை அறியாமலேயே நாம் நம்மை நலிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அதனால மனிதர்கள் யாரும் அதை தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டு தன்னிடத்தில் இருக்கின்ற ஆசைகளை அவர்கள் விடுவதே கிடையாது அப்படிங்கிறார். அப்ப இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க ஆசை அப்படிங்கிற விஷயம் நம்ம எங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், எது உண்மையிலேயே ஆசை அப்படிங்கறத நம்ம புரிந்து வாழ கத்துக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம இந்த உலகில வாழ்ந்தாலும் உலக நீதிக்கு உட்பட்டு நம்ம நடக்கிறது இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. அந்த சூரியன் எப்படி உதயமாகுவதும் அஸ்தமானதும் நமக்கு இரவு பகலாக இந்த பூமியில தெரியுதோ, அது மாதிரி கால பருவங்களும் 4 விதமான பருவங்களா மாற்றத்துக்கு உட்படுதோ, இந்த இயற்கையினுடைய நீதிப்படி நம்மிடத்திலேயும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நம்முடைய பால்ய பருவத்திலிருந்து இளமை, குமரன், முதுமை அப்படின்ட்டு அந்த மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த மாற்றங்களை நம்ம புரிந்து கொண்டு அந்த இயற்கையினுடைய நியதியை நாம தெளிவா அறிந்து கொண்டு இதை எதையும் நாம் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த மாற்றங்களை நாம் தடுத்து விட முடியாது, நிறுத்தி விட முடியாது. ஆகவே இந்த நியதிக்கு நம்ம உட்பட்டு அந்த ரித்தத்துல நம்ம வாழ்வதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறாரு. அந்த நியதிக்குள்ள நம்ம போனா இங்க நம் வாழ்க்கை நம் கையில் இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு புரிய வரும்ங்கிறது சொல்றாரு. ஏன்னா இங்க எப்படி பார்த்தாலும் உண்மையிலே நம் வாழ்க்கை நம் கையில் இல்லை, ஆனா நம்ம நம் கையில் இருக்குங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அது ஏன் அப்படி வாழ்றோம்னா அதுதான் நம்முடைய மைண்டினுடைய பிளே. மைண்டு தான் அந்த அகங்காரத்தினால என்ன பண்ணுதுன்னா இதை நான் செய்கின்றேன், இதை நான் வாழுகின்றேன் அப்படின்னு சொல்லுது. அது காரணம் என்ன, அந்த இளமை பருவம் அந்த குமர பருவம் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா
அந்த அகங்காரத்துடைய உச்சத்தில் இருக்கிறதுனால அது சாத்தியமாக்கி விட முடியும், சாதித்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி மனோபாவத்துல அது அப்படி செய்யுது. ஆனா அது இயற்கை முடிவு பண்ணுச்சுன்னா ஒரு வினாடியில் அப்படியே அதை திருப்பி போட்டுடுங்கிறத நம்ம இன்றைக்கு நிறைய விஷயங்களை பார்க்கிறோம் இல்லையா? இயற்கை சீற்றங்கள்ல பார்க்கிறோம். எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்கள் மனிதனுக்கு புரிய வைக்குது. எப்படி புரிய வைக்குதுன்னு நம்ம யதார்த்தமா பார்த்தோம்னா, இப்ப ஒரு பாடி பில்டர் எடுத்துக்கங்களேன். ஒரு பாடி பில்டர் என்ன பண்ணுவான்னா, பயங்கரமா அந்த உடற்பயிற்சி செய்து ஒரு ஆண் அழகனா மாறி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு அகங்காரத்துல அப்படியே பயங்கரமா பாடியை பில்டப் பண்ணுவான். அப்ப அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே விரிந்த மார்பும் குறுகிய இடையும் அப்படியே அவனை பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா கட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே நிற்பான். ஆனா என்ன ஆகும்னா ஒரு நாள் அட்டாக்ல டப்புன்னு போயிடுவான். அந்த அவ்வளவு பிரம்மாண்டமான உடம்பு வச்சிருக்கிறவன் ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டானே. அவன் உடற்பயிற்சியினால் அந்த உடலுடைய ஆண் அழகுத்தன்மை எதை காப்பாத்துதா? அவன் உடம்பை காப்பாத்துதான்னா காப்பாத்தாது. அப்ப இங்க எது நிலையானது எது நிலையற்றதுன்னு புரியாம அவன் அந்த உடல் மீது வச்சிருக்கிற பற்றுனால அவன் அதுதான் சத்தியங்கிற மாதிரி நினைச்சு வாழ்ந்தான். ஆனா அவன் வாழ்க்கை அதுலயே முடிஞ்சு போச்சுங்கிறத நம்ம நிறைய கண்கூடாக பார்க்கிறோம். பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன்கள் அப்படிதான் இறந்து போறாங்க. அந்த இவர் பாக்ஸர் எல்லாம் கூட அப்படிதான் இறந்தாரு. முகமது அலின்னு ஒரு பாக்ஸர் இருந்தாரு. அந்த முகமது அலி பாக்ஸர்லாம் பயங்கரமான பாடி ஃபிட் பண்ணி பாக்ஸிங்ல ஒரு பெரிய ஃபேமஸ் ஆளா இருந்தாரு. ஆனா அவ்வளவு பெரிய ஆள் என்ன ஒரே அட்டாக்ல போயிட்டாரு. அப்ப இந்த மாதிரிதான் மனித வாழ்க்கைங்கிறது ஒரு நிலையற்ற தன்மை. ஆனா மனிதன் என்ன பண்றான்? அகங்காரத்துல இது இந்த மாதிரிலாம் நான் செஞ்சா வாழ்ந்துடுவேன் அப்படின்னு ஆடுறான். ஆனா அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வாழ்ந்துறதெல்லாம் நம்ம கையில இல்ல. நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் மிகப்பெரிய பயிற்சிகள் உடற்பயிற்சிகள்லாம் செய்து உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிட்டு இருந்தாலும் இயற்கை நினைச்சா ஒரு நேரம் விபத்திலேயே கொண்டு போயிடுது இல்ல. ஒரே ஒரு விபத்து நடந்தா அந்த இடத்துல அவன் உயிர் போயிடுது. அப்ப அவன் உடம்பை என்னதான் பராமரிச்சாலும் அந்த உடம்பு கொண்டு போகணும்னு இயற்கை முடிவு பண்ணிட்டா அது எப்படி வேணா கொண்டு போகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா இங்க நம் கையில இல்ல நம்முடைய வாழ்க்கை, அந்த இயற்கையினுடைய கையில தான் இருக்கு. அதுதான் ரித்தம்னு பேரு. படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே எப்ப வருது, எவ்வளவு காலம் இங்க இருக்கணும், எப்ப அது போகணும் அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அதுதான் நான் சொல்லுவது. படம் எடுத்தாச்சு, அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. சீனை மாத்த நமக்கு அதிகாரம் கிடையாது. அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும்தான் இங்க நமக்கு அதிகாரம். அப்ப அந்த மாதிரி புரிதல் யாருக்கு வரும்? இந்த மாதிரி பாடங்களை படித்த தெளிந்த ஞானிகளுக்கு வரும். ஆனா அஞ்ஞானிகளுக்கு வருமானா? வரவே வராது. அவங்க வாழ்ற வாழ்க்கையே உண்மை என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது சத்தியம் சாஸ்வதம் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அது எதுவுமே அவர்களுக்கு கை கொடுக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றார். அதுதான் இந்த 12வது ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய முக்கிய விஷயமாக பார்க்கிறோம். அப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாருன்னா, மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அபிமானம், அந்த பந்த பாசம், அந்த பற்று, தன்னுடைய உடல் மேல ஒரு பற்று, தன்னுடைய மனைவி குழந்தைகள் மேல ஒரு பற்று, அப்புறம் தன்னுடைய சொத்து சுகத்தின் மேல பற்று, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பிடிச்சிக்கிறான். இதெல்லாம் அவனுக்கு என்னமோ சாஸ்வதமா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு கூட வரும்னு நினைக்கிறான். ஆனா அதெல்லாம் ஒரு வினாடியில இவனுடைய மரணத்துல விட்டு போயிடும். அப்படி விட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தின் மீது, அந்த நிலையாமையின் மீது நாட்டம் கொள்வது நம்முடைய மூடத்தனம், முட்டாள்தனம், மனித பிறவியினுடைய மிக ஒரு மடத்தனமான விஷயம் என்கிறத சொல்றார். ஏன்னா வேற எந்த ஜீவராசிகளுக்கும் அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாது. எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்ட்டு எந்த ஜீவராசிகளுக்கும் தெரியாது. ஆனா மனிதன் மட்டும்தான் இதை விசாரித்து பார்க்கக்கூடிய விவேகம் உடையவனாக இருக்கிறதுனால உண்மையில் எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிறது நம்ம விசாரணை பண்ணி பார்த்து அந்த விவேகத்தை அடையும் போது இங்கு நித்தியம் இறைவன் மட்டும்தான், இங்க நான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு தன்னை இழந்து விடுவதுதான் இங்க விவேகியினுடைய அழகு அப்படின்னு சொல்றாரு. மேலும் அந்த 13வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருங்கிறதையும் பார்க்கலாம். காத்தே காந்தா தனகத சிந்தா வாத்துல கிந்தவ நாஸ்தி நியந்தா ஸ்திதி ஜகதி ஜன சங்கத்ரேகா பவதி பவார்ணவ தரணி நௌகா. இந்த பாடல் என்ன சொல்ல வர்றாருன்னா, எதற்காக மனைவி அல்லது கணவன், பணம் போன்றவற்றில் விசாரத்தை மேற்கொள்கின்றாய்? ஏ மதியீனனே, உன்னை பரிபாலிப்பவன் உனக்கு இல்லையா? இந்த 3 உலகத்திலும் சஜ்ஜனங்களுடைய, அதாவது சாதுக்களுடைய சங்கமம் மட்டும்தான் உனக்கு இந்த பிறப்பின் உண்மைத்தன்மையை உனக்கு சுட்டிக்காட்டப் போகின்றது. அவர்கள் மட்டும்தான் உன்னுடைய சம்சார சாகரத்தை கடப்பதற்கான தோணியாகவே இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள் அப்படிங்கிறார். அதுதான் சொல்றார். காத்தே காந்தா தனகத சிந்தா
வாத்துல கிம் தவ நாஸ்தி நியந்தா திரிஜகத்தி சஜ்ஜன சங்க திரேகா பவதி பவார்ணவதரேன நௌகா. நௌகான்னா படகு. அப்போ இங்க நம்மை கரை சேர்ப்பதற்கான உண்மையான படகு சம்சாரம் என்கின்ற சாகரத்திலே இருந்து நாம் கரை சேர வேண்டும் என்றால், அந்த சாகரம் எப்படிப்பட்டது? சாகரம்னா கடல், மிகப்பெரிய கடல். அந்த மிகப்பெரிய கடலை கடப்பதற்கான தோணி வேணும், படகு வேணும். நம்ம கையில எல்லாம் நீந்தி கரை சேர முடியாது. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிருக்கான், நான் தான் இதை கரை சேர போறேன், நான் தான் நீந்தி கரை சேர்ந்து விடுவேன் அப்படின்னு அகங்காரத்துல ஆடுறான். அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த கடல்ல கையில நீந்தி கரை சேர முடியுமானா முடியாது. ஆனா முடியுங்கிற ஒரு ஆணவம், ஒரு அகங்காரம். சரி, முயற்சி பண்ணி பாருன்னு அவனை கடல் தண்ணியில இறக்கி விட்டோம்னா, அவன் கையில நீந்தி எவ்வளவு தூரம் போவான்? கடல்ல ஒரு கொஞ்சம் தூரம் நீந்துவான். அப்புறம் டயர்டாகி கை ஓஞ்சி போய் அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்துதான் போவான். அவன் நிச்சயமா கரை சேர மாட்டான். அப்ப சம்சாரம்ங்கிறது அப்படித்தாங்கிறார். கடல் எப்படி பிரம்மாண்டமா இருக்கும், அந்த கடல்ல எப்படி கையில நீந்தி நீ கரை சேர முடியாதோ, அப்போ ஒரு அறிவற்றவன், மதியீனன், மதி இல்லாதவன், புத்தி இல்லாதவன் தன்னுடைய வாழ்க்கையை தானே வாழ்ந்து காட்டுகின்றேன் என்று ஜவடால் அடிக்கிறான், முடியும் நினைக்கிறான். அது மாதிரி கடலை கடந்து காட்டுறேங்கிறான். சரி, கடந்து போறேன்னு விட்டோம்னா கடல்ல பாதி தூரம் கூட போறதில்லை, இறந்து போயிடுறான். அப்ப கடலை கடப்பதற்கான அந்த மதிகெட்டவனுக்கு பாதை தெரியல, ஆனா புத்திசாலிக்கு பாதை தெரியும். புத்திசாலி என்ன பண்ணுவான்னா, ஏதாவது கையில நீந்தி கடலை கடக்க முடியுமா? அது நம்மளால முடியாதுங்க, ஒரு படகை கொண்டு வாங்க அப்படின்ட்டு படகை கொண்டு வந்து அந்த படகு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அவன் கடலை கடப்பான். அப்ப படகை பயன்படுத்தி கடப்பவன் புத்திசாலி, தானே கடந்து விடுகின்றேன் என்று சொல்பவன் முட்டாள். அதை இங்க சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையை தானே வாழ்ந்து காட்டுகின்றேன் என்று நினைக்கிறான் இல்லையா, அவன் இந்த கையில நீந்தி கடலை கடக்கக்கூடியவன். அவன் தானே வாழ்ந்து பார்க்கிறேன்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த கடல் தண்ணியில் எப்படி கடக்க முடியாம மூழ்கி இறந்து போறானோ, அது மாதிரி இவனும் இந்த சம்சார சாகரத்திலே கரை சேர முடியாம இறந்து தான் போறான். இவன் அடுத்த பிறவிக்கு வந்துடுவான். ஏன்னா இவன் பிறவி பெருங்கடலை கடக்க மாட்டான் அப்படிங்கிறார். அதுதான் நம்ம ஏற்கனவே பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார், திருவள்ளுவர் சொல்றதே தான் இங்க சொல்றார். ஏன்னா இந்த பிறவிங்கிற பெரிய கடலை நம்ம கடக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு படகு வேணும்பா. நீயா முயற்சி பண்ணிலாம் கடந்துட முடியாது. அப்ப அந்த படகு யாருன்னா, இங்க சாதுக்கள், இங்க ஞானிகள், மகான்கள், அவர்களுடைய தொடர்பை உண்டாக்கிக்கொள். அவர்களுடைய தொடர்பு இல்லாம நீயா முயற்சி எடுத்து வாழ கத்துக்கிட்டனா நீ வாழ மாட்ட, ஜெயிக்க மாட்ட, இந்த சம்சார சாகரத்தை நீந்தி கடக்க மாட்ட. அப்ப என்ன ஆகும்? சாதுக்களுடைய சங்கமம் இல்லாத மனிதன் தானே வாழ்ந்து பார்க்கின்றேன் என்ற சுயநலமாக வாழ்ந்து தன்னுடைய பிறவியை முடித்து கொண்டு மீண்டும் எப்ப வரான்? அடுத்த பிறவிக்கு வந்துருவான், அடுத்த உடம்பு எடுத்துக்குவான். அப்ப இந்த மாதிரி பிறப்பு இறப்பு சக்கரம் தான் இங்க சம்சாரம்னு சொல்லுது. சாஸ்திரம் சம்சாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ மனைவி அப்படிங்கிற மாதிரி நினைச்ச கூடாது. சம்சாரம்ங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு மனைவி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, அப்படி புரிஞ்சுக்க கூடாது. சம்சாரம் அப்படின்னா பிறப்பு இறப்பு சக்கரம். இந்த பிறப்பு இறப்புல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அதாவது வருகின்றோம் போகின்றோம், வருகின்றோம் போகின்றோம், பல உடம்பு எடுத்தாச்சு. அப்ப இந்த மாதிரி பிறப்பு இறப்பு சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறோம். அது நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா அந்தந்த வாழ்க்கைய உண்மை நம்புறோம், யதார்த்தமா இருக்கிறோம், அதுதான் சத்தியம் நினைக்கிறோம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம உறவுகள் இறந்து போறதையும் பார்க்கிறோம், ஆனா சிந்திக்க மாட்டேங்கிறோம். இப்ப நமக்கு வேண்டியவர் இறந்து போறார், நம்ம கண்ணு முன்னாடியே இறந்து போறார், அதை நம்ம பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறோம். ஐயோ இவர் போயிட்டாரு அப்படின்னு அவர் கொஞ்ச நேரம் அழுகுறோம். ஆனா அவர் எங்க போனாருன்னு நம்ம சிந்திக்கிறோமானா சிந்திக்க மாட்டோம். மரணம் அடைஞ்சிட்டார் அவ்வளவுதான், அந்த மாதிரி ஒரு சாதாரணமா எடுத்துக்கிறோம். ஆனா அவர் மரணத்துக்கு பிறகு எங்க போனார், அந்த மரணத்துக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தார், இந்த இடைப்பட்ட காலங்களுடைய அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். அப்ப இங்க வந்தவர் இப்ப போயிட்டார், ஆனா இங்க இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தார், என்ன சாதிச்சார், அவர் என்ன படிச்சார், அவர் பெரிய பட்டம் வாங்கியிருக்கார், ஆனா அந்த பட்டம் அவர் கூட போச்சா, அல்லது அவர் படித்த பாடங்கள் ஏதாவது அவர் கூட போகுமா? எதுவும் போகாது. ஏன்னா இங்க ஒண்ணுமே அவர் கூட போக முடியாது. இப்ப ஒருத்தர் நிறைய படிச்சுட்டார், கலெக்டருக்கே படிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த கலெக்டருடைய அத்தனை படிப்பும் அடுத்த பிறவிக்கு கை கொடுக்குமா? இறந்து போன பிறகு எதுவுமே பயன்படாது இல்லையா. இந்த பிறவியில வாழ்ற வரைக்கும் அவர் கலெக்டரா வாழ்ந்திருக்கலாம், இறந்து போன பிறகு அந்த கலெக்டருடைய உத்தியோகமோ அல்லது அந்த பதவியோ அவர் பின்னாடியே வருமானா வராது. அப்ப இங்க எது கூட வரும்? நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் தான் கூட வரும். அப்ப இந்த பாவ புண்ணியங்கள்ங்கிற நிலை என்னன்னா, நான் செய்கின்ற நன்மை தீமைகள்.
அப்ப நான் என்ன மாதிரி நன்மை செய்யறேன், என்ன மாதிரி தீமை செய்யறேன், இந்த நன்மை தீமைகள் அடிப்படையில எனக்கு பிறவி மாறப்போகுது. அப்ப இந்த மாற்றத்துக்கு நான் உட்பட்டு இந்த சம்சார சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறதா, இல்ல நான் போதும், இந்த பிறவி போதும், முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறதா அப்படிங்கறத நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை வச்சு நம்ம விசாரணை பண்ணி பார்த்தோம்னா தான் நமக்கு விவேகம் உண்டாகும். அந்த விவேகத்தின் வாயிலாகத்தான் நமக்கு சாது சங்கமம் உண்டாகும். ஏன்னா நமக்கு ஒரு தெளிவு வரணும் இல்லையா, நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன, இறந்த பிறகு நான் எங்க போறேன், அப்ப இந்த பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன் அப்படின்னு நமக்குள்ள கேள்வியை கேட்டு கேட்டு இதுக்கான விடையை நம்ம தேடும் போது இது யார் சொல்லி கொடுப்பா அப்படிங்கிற ஒரு தேடுதல் நம்ம கிட்ட வரும். அவனைதான் முமுட்சுன்னு சாஸ்திரம் சொல்லுது. மோட்சத்தின் மீது இச்சை உள்ளவன் முமுட்சு. மோட்சம்னா என்ன, அந்த பிறவா பெருநிலையை விரும்புகின்றவன். அப்ப தான் போதும், இது வரைக்கும் நான் பிறந்து பிறந்து இறந்தது போதும், நான் இனி பிறக்க வேண்டாம், பிறக்க கூடாது, பிறவி மாறிட்டா எனக்கு இது மாதிரியே ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்ல முடியாது, அப்ப அதனால எனக்கு இனிமேல் இந்த பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து நான் விடுபட விரும்புறேன், அப்ப இதுக்கு யார் எனக்கு சொல்லி கொடுப்பா, எப்படி நான் இதுல இருந்து தப்பிக்கிறது அப்படிங்கும் போதுதான் சாதுக்களுடைய சங்கமும் உண்டாக்கி கொள்ள வேண்டும்ங்கிறத சொல்றாரு. காத்தே காந்தா தனகத சிந்தா வாத்துல கிம்தவ நாஸ்தி நியந்தா. அப்ப அந்த மாதிரி நம்ம புரிந்து கொண்டு இங்கே யதார்த்தத்தை தெரிந்து கொண்டு சரியானபடி வாழ வேண்டும். அப்போ சத் சங்கத்துல, சாதுக்களுடைய சங்கமத்திலே, சத்துனாலே இங்க சாது ஞானி அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அவரு சாதுக்கள் சத்துக்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த சாதுக்களுடைய மகிமையை இங்க விளக்குறார், இந்த ஸ்லோகத்துல விளக்குறார். அப்போ உலகில் நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை என்பது பொருளாதாரம் சார்ந்ததாகவும் பந்த பாசங்களில் சிக்கி கொண்டதாகவும் சம்பாத்தியம் அப்புறம் ஆசா பாசங்கள் அப்படிங்கிறதுலயே போயிடுது. அப்ப இந்த பந்தங்கள் அப்படி போகும்போது சரிவர அமையவில்லை என்றாலும் நமக்கு கலக்கங்கள் உண்டாகின்றது அப்படிங்கிறார். ஏன்னா இந்த உறவுகளும் அப்படித்தான், நமக்கு பந்த பாசங்கள் உள்ள இந்த உறவுகள் சரியா அமைஞ்சு இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், வாழ்க்கை விரக்தி ஆகுதா இல்லையா. ஏன்னா இப்ப மனைவிக்கு சரியான கணவன் கிடைக்கல அப்படின்னா அவளுடைய வாழ்க்கை விரக்தி ஆயிடும். அதே மாதிரி ஒரு கணவனுக்கு நல்ல மனைவி கிடைக்கலனாலும் அவனுடைய வாழ்க்கை விரக்தி ஆயிடும். அப்ப இங்க வாழ்க்கைங்கிறது சரியானபடி அமையல, பந்த பாசங்கள் நமக்கு சரியானபடி அமையல அப்படின்னா அதை நம்ம என்ன கொண்டு போய் பண்ணிடும், நம்மள மனக்கலக்கத்துக்கு உட்படுத்தி நம்ம இந்த மனித பிறவினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள முடியாம ஒரு முடக்கிடும். அப்ப இந்த ஆசை தான் நம்மளை இப்படி போய் கட்டுப்படுத்தி நம்மளை இப்படி முடக்கிடுச்சு. அப்ப இதெல்லாம் நமக்கு புரியணும் அப்படிங்கிறது சொல்றாரு. அப்ப இந்த புரியல் இல்லாம மனிதன் நான் எனது என்ற அந்த அகங்காரம் அகங்காரத்திலே சிக்கிக்கொண்டு சின்ன பின்னமாகி விடுவதனால்தான் அவன் இறைவன் இருக்கின்றான் என்பதையே அறியாமல் இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்கிட்டவனுக்கு இறை சிந்தனை வராது. அந்த பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசையில இருக்கிறவனுக்கு இறைவனை எப்படி சிந்திப்பான், அதுக்கெல்லாம் அவனுக்கு நேரமே கிடையாது. இதுலயே மூழ்கிட்டு இருக்கிறவனுக்கு போய் மூழ்கிறது, இறையில இடத்துல எப்ப மூழ்க மாட்டான். ஆனா அவனுக்கு தெரியும், அவன் என்ன பண்ணுவான்னா இந்த இளமை பருவத்தை இந்த மாதிரி இன்பமா வாழ்ந்துட்டு முதுமை பருவத்துல நான் இறைவனை பார்த்துக்கிறேன் இப்ப என்ன அவசரம்னு நினைக்கிறான். ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா அந்த மனப்பதிவுகள் அந்த இறுதி தருவாயில உனக்கு இறை சிந்தனையில போக முடியாது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா பழக்கப்பட்ட சம்ஸ்காரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வாசனைகள், அது நம்மளை விட்டு நீங்காது. ஏன்னா நான் நிறைய பேரை பாக்குறோம், அதான் நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லிட்டேன். சின்ன வயசுல இருந்து சம்பாதிக்க தொடங்கியவன் 20 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்சவன் 40 வயசுல சம்பாதிக்கிறத விட மாட்டான், 50 வயசுலயும் விட மாட்டான், 58ல ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் விட மாட்டான், 80 வயசுலயும் ஏதாவது பினான்ஸ் பண்ணலாமா, ஏதாவது டெபாசிட் பண்ணலாமான்ட்டு அந்த பேங்க்குக்கும் போஸ்ட் ஆபீஸுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறவங்கள பாக்குறோம். இன்னைக்கு எல்லாம் வயசானவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல டெபாசிட்ல எப்படி பணத்தை போடுறது, எப்படி எடுக்கிறது, எப்படி வட்டி வருது, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், இப்படியே ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட்ல தான் ஓடிட்டு இருக்கிற கூட்டம் பார்க்க முடியுது. அப்ப இதெல்லாம் என்னன்னா அந்த பணத்தாசையும் அந்த சேமிப்பும் அவர்களை என்ன பண்ணுதுன்னா மேலும் மேலும் அந்த பணத்தை நோக்கியே ஈர்க்குதே தவிர பரமனை நோக்கி ஈர்ப்பது கிடையாது. ஒரு நாளும் பரமனை நோக்கி ஈர்ப்பது கிடையாது. அப்ப இந்த மனசானது என்னன்னா சின்ன வயசுலயே பரமன் கிட்ட திரும்பாம பணத்துக்கிட்ட திரும்பிட்டு வயதான காலத்துல பரமனை நான் நினைச்சுக்கிறேன்னா எப்படி நினைக்க முடியும், நினைக்கவே முடியாததுனால தானே இத்தனை பேர் பேங்க்லயும் போஸ்ட் ஆபீஸ்ல நின்றுட்டு இருக்கிறான் பணத்தை டெபாசிட் பண்றதுக்கு. யோசனை பண்ணி பாருங்க, இன்றைக்கு நம்ம ரியலா பாக்குறோமா இல்லையா? இன்றைக்கு வயதானவர்கள் பூரா என்ன பண்றாங்கன்னா பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு எவ்வளவு வட்டி வரும்னு உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. மைண்ட் எல்லாம் கால்குலேட்டிவா இருக்கு. இந்த பேங்க்ல இந்த ஸ்கீம்ல போட்டா, இந்த பிக்சட் டெபாசிட்ல போட்டா எவ்வளவு வரும், அந்த ஸ்கீம்ல போட்டா எவ்வளவு வரும், இதுதான் மைண்ட் சிந்தனை பண்ணதே தவிர இறைவனை சிந்தனை பண்ணதானா பண்ணாது. ஏன்னா வீட்டுல போய் டெபாசிட் பண்ணிட்டு கூட உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வேற ஏதாவது ஸ்கீம் இருக்கா, இல்ல ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல போட்டு ஷேர்ல இருந்து எடுக்க முடியுமா, இப்படிதான் மைண்ட் போயிட்டு இருக்கும். ஆனா வார்த்தை இளமை பருவத்துல எப்படி தெரியுமா இருக்கும்,
இப்பெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லைங்க, இதுல சம்பாதிச்சுக்கிறேன் நானு, வயசான பிறகு இறைவனை சிந்திச்சுக்கிறேங்க. இப்ப இளமையில சம்பாதிக்காம வயசாக சம்பாதிக்க முடியும்னு அப்ப பேசும். ஆனா இப்பவும் என்ன பண்ணும், இளமை பருவம் முடிஞ்சு முதுமை பருவம் வந்த பிறகும் அந்த இறைவனை சிந்திக்காது, பேசாது. ஏன்னா அந்த பழக்க தோஷம், அதுதான் சம்ஸ்காரம், வாசனை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா ஒரு நாள் ஒரு பழக்கத்தை நம்ம பழகிட்டோம் அப்படின்னா, மறுநாள் அந்த பழக்கத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அது நமக்கு அப்படியே வழக்கமாவே மாறிடுது இல்லையா? ஒரு பழக்கம் வழக்கமாவே மாறிடும். ஏன்னா நீங்க அதுக்குதான் ஒரு 30 நாள் ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா, அது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு வழக்கமா மாறி அதுல இருந்து நம்ம விடுபட முடியாது. அதுக்குதான் உதாரணம் சொல்றது, இந்த புகைப்பிடிக்கிறது, தம் அடிக்கிறதெல்லாம் எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு நாள் தம் அடிச்ச உடனே நீங்க பழகிட மாட்டீங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 நாள் ஊதி பழகும் போது அது அப்படியே பழக்கம் என்ன ஆகும்னா, நமக்கு அது அடிக்ஷன் கொண்டு வரும். நல்லா இருக்குது, இது குடிக்க குடிக்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ட்டு அந்த 10 நாள் 20 நாள் 30 நாள் தொடர்ந்து தம் அடிக்கிறவன் அந்த வாழ்நாள் முழுவதும் தம் அடிக்கிறது நிறுத்த முடியாது. காரணம் என்னன்னா, அதுக்கப்புறம் அவன் அடிக்ஷன் ஆயிடுவான். அவ்வளவுதான். ஒரு 30 டேஸ் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணோம்னா அந்த பழக்கம் நம்முடைய வழக்கமாகவே மாறிவிடும். எப்படி இந்த கெட்ட விஷயத்துக்கு, ஒரு புகைப்பிடிப்பது, ஒரு மது அருந்துவது எப்படி ஒரு கெட்ட பழக்கமா நம்ம பார்த்து அதுக்கு அடிமையாகி கிடக்கிறோமோ, அது மாதிரி காஃபி டீ குடிக்கிறதுல நம்ம எப்படி அடிமையாகி கிடைக்கிறோமோ, அது மாதிரி பணம் சம்பாதிப்பதிலையும் நம்ம அடிமையாகி கிடக்கிறோம். அப்ப இந்த பணத்தை நோக்கி நம்ம ஓடுகின்ற அந்த பழக்கம் நம்முடைய வழக்கமாகவே மாறிவிட்டதினால, வயதான பிறகு கூட நம்ம பணத்தை எப்படி டெபாசிட் பண்ணி எப்படி இன்ட்ரெஸ்ட் எடுக்கலாம், எப்படி எதுல போடலாம், இப்படியே தான் மைண்ட் போகுதே தவிர இறை சிந்தனை, பரமனை பற்றிய எண்ணம் வருவது கிடையாது. ஆகவே விழித்துக்கொள், விவேகத்தை அடைந்து விடு, வீணாக வாழ்க்கையை தொலைத்து விடாதே, வந்த வேலையை முடிக்காம போயிடாத. ஏன்னா அடுத்த பிறவி உனக்கு இதே மனித உடல் கிடைக்குங்கிற உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பிறவி மாறிட்டா கடுமையான கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டி வந்துடும். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு போகிறது தான் விவேகம் அப்படிங்கிறத மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி அழியக்கூடிய விஷயங்கள்ல, இந்த பணம் பந்தமான விஷயங்கள், அதாவது மனைவி, கணவன், பிள்ளைகள் அப்படிங்கிற விஷயங்கள்ல பற்று வைக்கும் போது கூட அந்த பந்த பாசங்கள் என்ன பண்ணுது, நம்ம அதுல மாட்ட வச்சு நம்ம பிறவி சக்கரத்தை கடக்க முடியாமையே தடுத்துடுது. அதனால மீண்டும் மீண்டும் இந்த சக்கரத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். புரிஞ்சு நம்ம இதுல இருந்து விடுபட பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு மாயா லீலா, இதெல்லாம் தோன்றி மறையக்கூடியவைகள், எதுவும் சாஸ்வதம் இல்லை, சத்தியம் இல்லை. அப்ப இதுல நம்ம பற்று வச்சோம்னா அந்த பற்று என்ன ஆகும்னா, அது நம்ம விட்டு போகும்போது நமக்கு பதட்டத்தை உண்டு பண்ணும், கவலையை உண்டு பண்ணும், கலங்கடிச்சிடும் மனசு அப்படிங்கிறாரு. இப்ப கணவன் மீது வச்சிருக்கிற பற்று மனைவிக்கு என்ன பண்ணுது, அவனுடைய இழப்பை தாங்க முடியாம ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணதா இல்லையா? அதே மாதிரி மனைவி மீது வைத்திருக்கிற பற்று கணவனுக்கும் அவ இல்லாம போயிட்டா அந்த கலக்கத்தை உண்டு பண்ணதா இல்லையா? அப்ப இந்த பிரச்சனை ஏன் வருது? அது கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்தா இருந்தாலும் சரி, மரணமா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி விட்டு போயிட்டானாலும் மனைவி பதட்டம் அடைவா, கலங்கம் அடைவா. அதே மாதிரி மனைவி கணவனை விட்டு போயிட்டாலும் கணவன் பதட்டம் அடைவான், கலக்கம் அடைவான். ஏன்னா அந்த வாழ்க்கைங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பற்றின் காரணமா வாழ்ந்த பிறகு அவங்க தன்னை விட்டு போயிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை நம்மளால தாங்க முடியாது. அப்ப இதை வாழும் காலத்திலேயே இதனுடைய உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அபிமானம் இல்லாம வாழணும். இது என்னைக்கு வேணா இந்த உடம்பு போயிடும், இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், இது எப்பொழுது வேண்டுமானாலும் இறைவன் எடுத்துக்கொள்வான். அப்ப அவன் கொடுத்ததை நம்ம எப்படி சந்தோஷமா வாங்கிக்கிட்டோமோ அது மாதிரி அவன் எடுக்கும் போதும் நம்ம சந்தோஷமா அதை ஏத்துக்கணுங்கிறது தான் இங்க ஞானம். நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அப்படித்தான். நம்ம எப்படி வாழ்றோம்னா, நமக்கு குழந்தைகளாகட்டும், மனைவி ஆகட்டும், அல்லது பெண்களுக்கு கணவனாகட்டும், வாழ்க்கை சுகங்கள் ஆகட்டும், இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கொடுக்கப்பட்டதை தற்காலிகமாக நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப கொடுக்கப்பட்டதை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டங்களில் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் அதை எடுத்துக்கொள்ளும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நம்ம இடத்துல இருக்கிறதா என்பதை நாம் விசாரித்து பார்க்க வேண்டும்ங்கிறார். ஏன்னா கொடுக்கப்படும் போது நமக்கு சந்தோஷமா இருக்குது, அதை அனுபவிக்கிறோம். ஆனா எடுக்கும் போது நமக்கு மனசு வர மாட்டேங்குது இல்லையா? அதை நம்ம விட்டு போகுதுங்கிற பதட்டம் வருது, கவலை வருது, ஆள ஆரம்பிச்சிடுறோம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்ட்டு. அப்ப அங்கதான் பற்று வந்துடுது. அந்த பற்று வைக்கிறதுனாலதான் இந்த பயமும் இந்த கவலையும் இந்த ஆர்ப்பாட்டமும் நம்ம இடத்துல நடக்குது. அப்போ நம்ம இந்த பாடத்திட்டங்களை அந்த ஞானம் வந்துட்டா அந்த பந்த பாசங்கள்ல இருந்து நம்ம விடுபடுவோம்னா பற்று விட்டுருவோம், அன்பு காட்டுவோம். இங்க பற்றுக்கும் அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். இப்ப கணவன் மனைவி உறவு அன்புல இருக்கணுமே தவிர பற்றுல இருக்கக்கூடாது. அன்பு அந்யோன்யம்ங்கிறது அது கணவன் மனைவி உறவுங்கிறதுன்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து வாழும் போது, உபகாரமா வாழும் போதும் அது சாஸ்வதம் இல்லை. இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு பொருள் இது நம்ம கிட்ட இருக்குது, இதை அனுபவிக்கிறேன். ஆனா என்னை விட்டு போயிடுச்சுனாலும் அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலையில நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோம்னா அப்ப அந்த பிரிவு நம்மை பாதிக்காது. ஆனா அதை நம்ம ஏத்துக்கிற பக்குவம் இல்லாம அதோட அட்டாச்மெண்ட் ஆகி பற்று வச்சு வாழ்ந்துட்டோம்னா
அந்த பிரிவு நம்மை பாதித்து விடும். அதனால நம்ம பல கஷ்டங்களுக்கு உட்பட்டு விடுவோம்ங்கிறதையும் புரிந்து கொள்ளணுங்கிறது தான் இங்க மகான்கள் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப எல்லாம் நம்மால் இயங்குகின்றது என்ற ஆணவமே நமக்கு மேல் ஒருவன் நம்மை வழி நடத்துகின்றான் என்ற உண்மையை அறிய முடியாமல் செய்து விடுகிறது, தடுத்து விடுகிறது அப்படிங்கிறார். அப்ப இங்க நம்ம பார்க்கின்ற இந்த உலகம் என்பது 3 நிலைகளில் தான் நம்ம இடத்துல நிலை கொள்கிறது அப்படிங்கிறதையும் சொல்றார். இப்ப நம்ம இந்த உலகம் நம்ம இடத்துல எப்படி 3 நிலைகள்ல நிலை கொள்ளுது அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரத்துல பார்த்துட்டோம். ஜாக்கிரத் அவஸ்தா, சொப்ன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தான்ட்டு 3 அவஸ்தைகள் இருக்கு. அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை. அப்ப இந்த நிலையில நம்ம சில சமயம் விழித்துக் கொண்டிருக்கிறோம், சில சமயம் தூங்கி கொண்டிருக்கின்றோம், இன்னும் சில சமயம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறோம். கனவு காண்டு கொண்டிருக்கும் போது ஒரு நிலை இருக்கு, அப்புறம் ஆழ்ந்த உறக்க நிலைன்னு ஒண்ணு இருக்குது. அப்ப இந்த 3ம் தான் இங்க நாம உண்மையிலேயே அனுபவிக்கக்கூடிய உலக வாழ்க்கை. அப்ப இந்த 3 விஷயங்கள்ல நம்ம மாத்தி மாத்தி பார்த்தோம்னா ஒரு உலகத்தை அனுபவிக்கும் போது இன்னொரு உலகம் நம்ம இடத்துல இல்லை. இது நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தமா நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் செய்யணும். ஏன்னா இப்ப நம்ம நனவு உலகத்துல வாழுகின்ற இந்த வாழ்க்கை உலகமானது கனவு உலகத்துல இல்லாம தானே போகுது. அப்ப கனவு உலகில வேற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அந்த கனவு கூட இல்லாம நல்லா தூங்குறங்கும் போது எனக்கு கனவு வாழ்க்கையும் காணும், நனவு வாழ்க்கையும் காணும், நானே இல்லை, அப்படி தூங்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த 3 நிலைகளையும் நம்ம விசாரணை பண்ணி விவேகத்தினால புரிந்து கொள்ளும் போது இந்த நனவு வாழ்க்கை கூட ஒரு கனவு வாழ்க்கை போன்றதுதான். அப்ப இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா இங்கதான் நம்ம மாட்டிக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இதையும் நம்ம ஒரு கனவாக பார்த்து புரிதலோட பார்த்தோம்னா நமக்கு களங்கம் வராது, மனசு கவலைப்படாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அந்த புரிதல் எப்ப நமக்கு வரும்னா ஞானிகளுடைய தொடர்பு ஏற்படும் போதுதான் உண்டாகும், சாதுக்களுடைய சங்கமம் வரும்போதுதான் உண்டாகுங்கிறார். அப்ப இந்த 3 நிலைகள், விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலையிலிருந்து நம்ம கடை தேர வேண்டுமானால் அந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த நிலை நமக்கு இல்லாமல் ஆக வேண்டும் என்றால் அதற்கு சாதுக்களுடைய சங்கமம் ஒன்று மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும். ஆகவே சாதுக்களை சந்தியுங்கள் அப்படிங்கிறார். அப்ப அந்த சாதுக்களுடைய சங்கமத்துல நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த உலகம் என்பது ஒரு மாயம் என்பதாக தெரியுது. ஏன்னா மாயம்ங்கிறது எப்படி தெரியுது? மாயம்னு ஏன் சொல்றோம்? இந்த உலகம் ஒரு அனித்தியம், இது ஒரு மித்தியா, இது ஒரு மாயா அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா நமக்கு மாறி மாறி நடக்குது. நனவு உலகத்துல ஒரு வாழ்க்கை இருக்கு, கனவு உலகத்துல ஒரு வாழ்க்கை இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்துல இந்த 2 வாழ்க்கையுமே இல்லாத ஒரு நிலை நமக்கு அனுபவமாகுது. அப்ப இப்படி மாறி மாறி கொண்டிருக்கின்ற இந்த நிலையற்ற தன்மையை மாயை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இது மாயைங்கிறது நமக்கு எப்ப தெரியும்? சாதுக்களுடைய சங்கமத்துல ஈடுபடும் போதுதான் அவங்க நமக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. அப்ப அதை புரிய வைக்கும் போதுதான் நமக்கு அந்த அஜ்ஞானம் விலகி அந்த அறியாமை இருள் நீங்கி அந்த அறிவு ஒளி நம்ம இடத்துல பிரகாசிக்க தொடங்கும். அப்ப அந்த நிலை நமக்கு வந்தா நம்ம இடத்துல அந்த இருள் விலகிவிடும், ஒளி உண்டாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்றார். மேலும் அந்த ஒளி நிரந்தரமாக அந்த இடத்துல நின்றுட்டா அங்க இருட்டு என்பது இருக்காது. ஆகவே ஞானம், அந்த அறிவு நம்ம இடத்துல பிரகாசிக்க தொடங்கிவிட்டால் அங்க அஜ்ஞானம் என்பது நம்ம இடத்துல இருக்காதுங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த பாடல், இந்த 13வது பாடலிலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்து 14வது பாடல். ஜடிலோ முண்டி லுஞ்சித கேசகா காசாயாம் பர பகுக்ருத வேசகா பஸ்யன் அபிச்சன பஸ்யதி மூடகா உதரணமிக்கம் பகுக்ருத வேசகா. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுகின்றோம், சாதுக்களை நம்ம தேடி ஓடுகின்றோம். அப்ப நம்ம சரியானபடி ஓடுகின்றோமா, சரியான சாதுக்களை நம்ம சந்திக்கின்றோமாங்கிறதையும் சுட்டி காட்டுறார். ஜடிலோ முண்டி லுஞ்சித கேசகா, தாடி மீசை வைத்துக்கொண்டு தலையிலே ஜடாமுடியை காட்டிக்கொண்டு அல்லது தலையை மலித்து கொண்டு கசாய வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு, கசாயாம் பர பகுக்ரத வேசகா, கசாயம் என்கின்ற வேஷம், அதாவது காவி வேஷ்டி கட்டி ஒரு வேஷம் போட்டுக்குவான், உடம்பு பூரா உத்ராட்ச கொட்டை போட்டுக்குவான், தலையில ஜடாமுடி வச்சுக்குவான். ஆனா இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய வேஷங்கள் போடுபவன் யாரா இருக்கும்? ஒரு மூடனாகத்தான் இருப்பான் அப்படிங்கிறாரு. அவனை உண்மையான சாதுன்னு நினைச்சு அவங்ககிட்ட போய் மாட்டிக்க கூடாதுங்கிறதையும் சொல்றாரு. ஏன்னா இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அதாவது உண்மையான சாதியாரு போலி சாதியாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாத காலகட்டமா இருக்குது இந்த கலியுகம். ஏன்னா இங்க கலியுகத்துல நம்ம பார்த்தோம்னா உண்மையான ஞானிகள் யோகிகள் எல்லாம் உலகத்துல வெளியே வர்றது கிடையாது, அவங்க இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாங்க. ஆனா இந்த வெத்து வேட்டுங்க இருக்குது பாத்தீங்களா, அதுக்குதான் என்ன பண்ணுதுன்னா வேஷத்தை போட்டுக்கிட்டு
தன்னை பெரிய சாமியார் மாதிரி காட்டிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு பணம் பண்ணிக்கிட்டு பகட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அது அந்த காலத்துல சொல்றாரு, இந்த மாதிரி தாடி மீசை தலையில முடி ஜடா முடி எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பான், அப்புறம் எல்லாம் தலையை வலிச்சுக்குவான், மொட்டை அடிச்சுக்கிட்டு பார்த்தா ஒரு காவி வெட்டி கட்டிக்கிட்டு சன்னியாசி மாதிரி காட்டிக்குவான். இப்படிப்பட்ட வேஷங்களை போட்டுக் கொண்டிருக்கின்ற மூடன் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் பார்வை இருந்தும் குருடனாகத்தான் இருக்கின்றான். ஏனென்றால் இவைகளை எல்லாம் அவன் வயிற்று பிழைப்புக்காக செய்கின்றான் அப்படிங்கிறார். இந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு சன்னியாசி வேடதாரி தன்னுடைய வாழ்க்கையை கண்ணிருந்தும் குருடனாகத்தான் வாழ்கின்றான்ங்கிறார். அப்ப அதனால நம்ம இங்க ஏதோ இந்த மாதிரி ஆன்மீக பாதையில போக சொல்லிட்டாரு ஆதிசங்கரரு, சாதுக்களை தொடர்பு கொள்ள சொல்லிட்டாரு அப்படின்னு நேரா கிளம்பி போய் ஜடாமுடி வச்சுட்டு இருக்கிற ஒருத்தனை பார்த்துக்கிட்டு உடம்பு பூரா உத்ராட்ச கொட்டை போட்டுக்கிட்டு காவி வெட்டி கட்டிக்கிட்டு இருக்க இவர் மகா சாது அப்படின்னு சொல்லி அவன் காலில் போய் விழுந்து எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னா அவன் ஞானத்தை கொடுப்பானா? உன் பாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு எட்டி பார்ப்பான். ஏன்னா அவன் போலி சாது. காரணம் என்ன? அப்படித்தான் நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள்ங்கிறத சொல்றாரு. ஏன்னா இங்க உண்மை சாது யாரு, போலி சாது யாருங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும். சும்மா நம்ம தெரியாம போயினோம்னா நம்முடைய வாழ்க்கை ஏமாற்றத்துக்கு உட்படும் அந்த விஷயத்திலும். ஏன்னா ஆன்மீகம்ங்கிறதும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா உலகியல் வாழ்க்கையை விட மோசமா போயிடுச்சு. உலகியல் வாழ்க்கையில ஒரு வியாபாரி எப்படி ஒரு வியாபாரத்துக்காக நம்மளை ஏமாத்தி வியாபாரம் பண்றானோ, அதை விட மோசமாக ஆன்மீக வாழ்க்கையில நிறைய பேர் ஏமாத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதையும் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்றே சொல்றார். சந்நியாசம் என்பது ஒரு உன்னதமான ஒரு உயரிய நிலை. அந்த நிலையை களங்கப்படுத்தக்கூடிய நிலையிலே, அந்த சந்நியாசம்ங்கிற அந்த உயர்ஞான நிலையை களங்கப்படுத்தக்கூடிய நிலையில இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, தாடி மீசையை வச்சுக்கிட்டு தலையை வேணா வலிச்சுக்கிட்டு ஒரு ஜடாமுடியை வேணா வச்சு வளர்த்திக்கிட்டு கசாய வேஸ்தி அதாவது இந்த காவி வேட்டியை கட்டிக்கிட்டு சன்னியாசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவன் உண்மையில சன்னியாசி கிடையாது. அவன் ஒரு போலி வேடதாரி. அதை நம்ம பார்க்கிறோம். நிறைய திருவண்ணாமலை பக்கம் போனீங்கன்னா நிறைய போலி சாமியார்களை பார்க்கலாம். எல்லாம் காவி வெட்டி கட்டிக்கும், உடம்பு பூரா ஜடாமுடி வச்சுக்கும், அப்புறம் கழுத்து பூரா உத்ராட்ச கொட்டை மாட்டிக்கும். அவனை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடலாங்கிற மாதிரி ஒரு வேஷம் போட்டு வச்சிருப்பான். அப்புறம் பகல்ல பூரா ஜனங்க இந்த திருவண்ணாமலைய கிரிவலம் வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்தி பாக்குறவங்க எல்லாம் இவனை பார்த்துட்டு மகா சாதுன்னு காலில் விழுந்து விழுந்து வணங்கிட்டு அவனை காசு கொடுத்து கொடுத்து போயிட்டு இருக்க ஒரு கூட்டம். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த சாயந்தரத்துக்குள்ள கலெக்ஷன் பண்ண உடனே ஒரு 5000 10,000 கலெக்ஷன் ஆயிருக்கும் அன்னைக்கு பூரா அவனுக்கு. சாயந்தரம் அவன் போய் அவனுடைய மரத்தடியிலையோ இல்ல ஒரு திண்ணையிலயோ உட்காந்து அவன் மேல கட்டிக்கிட்டு இருக்க அத்தனையும் கழட்டுவான் பாருங்க. எல்லாம் வேஷம். ஜடாமுடியே ஒரு டோப்பா தான், உண்மையான ஜடாமுடி கிடையாது. அந்த ஜடாமுடி, அந்த உத்ராட்ச கொட்டை, அந்த காவி வேஷ்டி எல்லாம் கழட்டிட்டு பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதே திருவண்ணாமலையில. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம் இருக்கு. அப்போ இங்க பாமர மக்கள், இங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஆன்மீகம்ங்கிறது பாமர மக்கள் இடத்துல பரிதாபத்திற்கு உரியதாக இருக்கிறதுன்னு பாக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி ஆன்மீகம் கொஞ்சம் விவேகம் வந்தவன் விழிச்சுக்குவான், படிப்பறிவு இருக்கணும். இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு படிப்பறிவு இருக்கின்றவன் விழித்துக் கொள்வான். ஆனா விவேகமற்றவன் பாமர மனிதன் அவன் என்ன பண்றான்? அப்போ ஏமாந்துடுறான். அவன் உண்மையான சாமியாருன்னு வேடத்தை பார்த்து ஏமாந்துடுறான். அப்ப அந்த ஏமாற்றம் என்ன பண்ணுதுன்னா, அவனுடைய ஜடா முடியும், அவனுடைய உத்ராட்ச கொட்டையும், அவனுடைய வேஷத்தையும் பார்த்து, பட்டையும் பயங்கரமான உபதி பட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு சிவபக்தன் மாதிரி ஒரு வேடம் போட்டு ஏமாத்திட்டு இருப்பான். அந்த ஏமாற்றம் இந்த பாமர மனிதனை பரிதாப நிலைக்கு உட்படுத்தி விடுகிறது. அவன் தன்னுடைய பல விஷயங்களை இழந்து விடுகின்றான். இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் சிக்கினான்னா அவன் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து நிறைய விஷயங்களை இழந்து வீணாக போய் விடுகின்றான். அப்போ இங்க இந்த மாதிரி வேடதாரிகள் கிட்ட நம்ம விழிச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா அவங்க எல்லாம் வயிற்றுப்பாட்டுக்காக வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறவர்கள். இவர்களெல்லாம் கண்ணிருந்தும் குருடர்கள். இவரெல்லாம் சிந்திக்க திராணி இருந்தும் ஞானம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறார். மனிதனாக இருக்கிறான், மனித உடலில் இருக்கின்ற மடையர்கள் அப்படிங்கிறார். ஏன்னா மனிதன் எப்படி மனித பிறவிங்கிறதே படைக்கப்பட்ட பிறவிகளிலேயே உயர் பிறவி. காரணம் எதனால மனித பிறவியை மதிக்கிறோம் அப்படின்னா, அங்க அறிவுக்காகத்தான் மனித பிறவிக்கே மரியாதை. ஏன்னா மனித பிறவியில தான் மகத்துவமான அந்த அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அறிவுக்கு கொடுக்கின்ற மரியாதை தான் மனிதனுக்கு கொடுக்கின்ற மரியாதை. ஆனா அந்த அறிவே பிரகாசிக்காத ஒரு மனித உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் எப்படி மதிக்கக்கூடியதாக இருக்க முடியும் என்பதை கேட்கிறார். அப்ப வெறும் வேஷம் போட்டதுனால ஒருவன் சன்னியாசி ஆகிவிட முடியாது. சன்னியாசி வேடம் போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறார்.
ஏன்னா இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்மீகம்னா சன்னியாசி ஆயிடணும், நம்ம காவி வெட்டி கட்டிக்கணும், உத்ராட்ச கொட்டை போட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சு போட்டோம்னா அது இன்றைக்கு உண்மையான சன்னியாசி யாரு, போலி சன்னியாசி யாருங்கிறத பிரிச்சு காட்ட முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அதனால உண்மையான சன்னியாசிகள் கூட இன்றைக்கு காவி வேட்டி கழட்டி போட வேண்டிய நிலை வந்து விட்டதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஏன்னா காவி வேட்டிக்கு கட்டிக்கிட்டு இருக்கோம்னா சன்னியாசின்னு ஏமாந்து போயிடக்கூடாது. அது இன்னைக்கு உண்மையான சன்னியாசிகளே காவி வேட்டி கழட்டி போட்டு சாதாரணமா தான் இருக்கிறாங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்றேன். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப சந்நியாசம் என்பது மனதளவில் தான் உண்டாக வேண்டும். உண்மையான சந்நியாசம்ங்கிறது பற்றற்ற நிலை. அதுதான் திருக்குறள் ஏற்கனவே சொல்லிச்சு. நான் கடந்த பாடங்களை சொல்லுவேன். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு. அப்ப இறைவனைத்தான் இங்க பிடிச்சுக்கணும். அவன் ஒருத்த மட்டும் தான் இருக்கிறான். அவனை பற்றி கொண்டால் நம்ம இடத்துல இருக்கின்ற பற்றுக்கள் எல்லாம் தானா விலகிவிடும். ஏன்னா அவன் மட்டும் இருக்கிறதுனால, அவனே எல்லாமாக இருக்கிறதுனால இங்க நம்முடைய வாழ்க்கையை அவன் வாழட்டும்னு சொல்லி அவன்கிட்ட நம்ம விட்டுட்டு நாம எல்லாவற்றையும் இழந்து விட்டு, இறைவா நீயே கதி, உன்னை விட்டால் எனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அவனிடத்துல நம்மளை முழுமையாக ஒப்படைக்கும் போது நம்ம வாழ்க்கையை அவன் வாழுகின்றான். அதற்கு இங்க உடையிலேயோ மற்ற விவகாரங்கள்லயோ எந்த மாற்றமும் செய்ய வேண்டியதில்லை. நம்முடைய உள்ளத்தில் தான் மாற்றம் வேணும். இறைவனிடத்திலே நாம் முழுமையாக நம்மை ஒப்புவிப்பதற்கும் சரணாகதிக்குள்ள போறதுக்கும் ஈஸ்வரார்ப்பணம் செய்வதற்கும் உள்ளத்தில் மட்டும் தான் மாற்றம் தேவையே தவிர உடலிலேயோ அல்லது வேற எந்த விஷயத்திலேயோ மாற்றம் செய்வதனால என்ன வரப்போகிறது? சிந்தித்து பார்ப்பதுதான் இங்க மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரத்யேக பகுத்தறிவுன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பகுத்தறிவு பரிமாணத்துல உயர் பரிமாணம் அந்த மனிதன் ஒருவன் தான் சிந்திக்கும் திறன் கொண்டவன், நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடியவன். அப்ப அந்த மாதிரி பகுத்தறித்து பார்க்கும்போது இந்த பகட்டான விஷயங்களில போய் மாட்டக்கூடாது, அல்லது தானே பகட்டான விஷயங்களில் வேடம் போடக்கூடாது. இது மாதிரி பாதையில வருகின்றவர்களுக்கு எதற்காக வேடம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. வெட்டி வேஷம் எல்லாம் போட்டு ஏமாத்திக்கிட்டு சுத்த வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம கேட்கலாம், ஏங்க ஆதிசங்கரே சன்னியாசியா தானே காவி வெட்டி கட்டிட்டு இருந்தாரு, அவரே வேண்டாங்கிறாரா அப்படி சொல்றீங்களான்னா, இங்க நம்ம இந்த காலகட்டங்கள்ல எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா எல்லாமே வரையப்பட்ட படங்கள் தான். ஆதிசங்கர் வாழ்ந்த காலத்துல அவர் காவி வெட்டி கட்டிட்டு இருந்தாரா, வெள்ளை வெட்டி கட்டிட்டு இருந்தாரா, நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. அப்ப இங்க வேஷ்டியை வச்சுக்கிட்டு அவரு அப்படிதான் வாழ்ந்தாரு, அவர் சன்னியாசின்னா இந்த மாதிரி உத்ராட்ச கொட்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு, மொட்டை அடிச்சுட்டு இருப்பாருங்கிற ஒரு உருவத்தை நம்ம வரையறமே தவிர என்னைக்காவது ஆதிசங்கருடைய ஒரிஜினல் போட்டோ வச்சிருக்குமா யாராவது? கிடையாது. அப்போ ஆதிசங்கரர் சன்னியாசியாக வாழ்ந்தாருங்கிறது சத்தியம். ஆனா அந்த சந்நியாசம் என்பது அவர் மனதளவில் வாழ்ந்தாருங்கிறது அதை விட மிக மிக முக்கியம். அதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஆதிசங்கரர் சன்னியாசியாக வாழ்ந்தாருங்கிற விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் முக்கியமே தவிர, நாமளா ஒரு பொம்மையை பார்த்துட்டு ஒரு சாமியார் வாசத்தை காட்டுறதுக்காக அவருக்கும் நம்ம கொண்டு போய் காவி வேட்டி கட்டி விடுறோம், உத்ராட்ச கொட்டையை மாட்டி விடுறோம். அப்ப அவர் அப்படித்தான் இருப்பாருங்கிற மாதிரி ஒரு உருவகப்படுத்திக்கிறோம். இப்படித்தானே கடவுளை பூரா உருவகப்படுத்தி வச்சிருக்கிறோம். பகவான் ஆதிசங்கருக்கு ஒரு உருவகத்தை நம்ம கொடுத்துட்டோம், இப்படித்தான் போட்டோ இருப்பார் அப்படின்ட்டு. ஆனா அந்த போட்டோவா உண்மை? அது எவனா ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்ச போட்டோ. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நாம அதன்படி வாழ்றதுதான் இங்க புத்திசாலித்தனம் என்பதாக வாழ கத்துக்கணும். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கொண்டு இந்த வாழ்க்கையை சரியானபடி வாழணும். அப்ப நம்ம அப்படியே ஒருத்தர் சொல்லிட்டாங்க, ஒரு போட்டோ பார்த்தா அதான் உண்மை, அதான் சத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஏமாந்து விடக்கூடாது அப்படிங்கிறத இங்க மகான்கள் சுட்டி காட்டி, இந்த சாமியார்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். உண்மையான சாது யாருன்னு தெரிந்து அவரிடத்தை நம்ம நாடணும். அப்பொழுதுதான் நம்ம இந்த பிறவி பெருங்கடலை கடக்க முடியும் என்பதாக சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த சந்நியாசம் என்பது மனதளவிலே ஆசா பாசத்தை துறந்து உலக சிந்தனையற்று மௌனமாக இருப்பது. எந்த ஒரு விவகாரத்திலும் மனம் சஞ்சலம் அடையாம மனம் மௌனமாக இருப்பது, வாய் பேசாம இருக்கிறது இல்ல. மௌனம் அப்படின்னால மனசு நிற்கிறது, மனம் சஞ்சலமற்று நிற்பதுதான் மௌனம். அப்ப அந்த பிரம்மானுபூதியிலே எப்பொழுதும் நாம் நிலைத்திருக்க வேண்டிய அந்த நிலை தான் இங்க சன்னியாசியினுடைய லட்சணமே தவிர வேஷம் போடுவதல்ல சந்நியாசம். ஆகவே சன்னியாசிக்கே இந்த மாதிரி ஒரு நிலைகள் எல்லாம் உண்டாகி விட்டதுன்னா இந்த உலகம் என்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நாடக மேடை. அப்ப இந்த நாடக மேடையிலே நாம் எல்லோரும் நடிக்க வந்த வேடதாரிகள் என்பதை புரிந்து கொண்டு இந்த உண்மை யதார்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நாம் இது போன்ற தேவையற்ற விசேஷ சுகங்களிலே சிக்க மாட்டோம் என்பதாக இந்த 14வது ஸ்லோகத்திலே சொல்றார். அப்ப இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இந்த 14வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்யலாம். அப்புறம் மீண்டும் நிறைய விஷயங்கள் சொல்ல போறார். அது 15வது ஸ்லோகம் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு இந்த 14வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்யறேன். இதை இந்த விஷயத்த அவர் எந்த வகையில சொல்றாருங்கிறத மீண்டும் மீண்டும் கேட்டு நல்ல ஒரு தெளிவுக்கும் புரிதலுக்கும் வந்துருங்க.
ஏன்னா மனம் போன போக்குல போகக்கூடாது, மகான்கள் சொல்ற வழியில நாம் போகணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைய வகுப்பை நான் இந்த 14வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.